ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் நலவண்டவர்கள் சித்தர்கள் போற்றி தொகுப்பையும், திரு கலியபெருமான் அவர்கள் திருமந்திர உபதேச பகுதியையும், அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவன் வான்புகழ் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளையும் பாராயணம் செய்தார்கள். அன்பர்கள் தமிழரசு மாதவன் இவருடைய தன் அனுபவத்தை சொன்னார். குடில் தன்மையை பற்றி மாதவனும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பற்றி அன்பர் தமிழரசு சொன்னார். அது ஒரு கேள்வி. பல கேள்விகள் என்னை கேட்டிருந்தார்கள். இந்த துறையில் எப்படி முன்னேறுவது, அகத்தீசன் என்றால் யார், அது என்ன வழி என்றெல்லாம் கேட்டார்கள். கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம், செயல்பாடு வெற்றி பெறணும்ல. சில பேர் நூல் தொடர்ந்து படிப்பார்கள், ஆயுள்புறம் படித்து கொண்டே இருப்பார்கள். சித்திரநூல் ஆராய்ச்சி செய்வார்கள், திருமந்த ஆராய்ச்சி செய்வார்கள், பல நூல்கள் ஆராய்ச்சி செய்துகிட்டே இருப்பார்கள். ஆயுசு முடியும், அவரும் செத்து போவார். அவர் ஆராய்ச்சி மரணத்தில் முடியும், சாவல் தான் முடியும். ஆராய்ச்சி செய்யும் நேரத்தை விட சில நூல்களை ஆராய்ச்சி பண்ணதை விட ஒரே வரி நூல்களை யார் ஏற்றினார்களோ அவர் திருவடியை பூஜை செய்தால் போதும். சுத்த சிவனுரை தானில் தோயாமல் திருமந்திரத்தில், சுத்த சிவனுரை தானில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம் அத்தகையான் மா அரணை அடைந்தற்றால் சுத்த சிவம் அவரை சுத்த செய்வரேனர். சுத்த சிவம் அவர் சுத்த செய்வரனார். திருமந்திரம் சொல்வார், திருமூலர் சொல்வார், நீ எந்த நூல் படித்தனே செய்கிறாய். இப்போ திருவாசகம் இருக்குது, பல நூல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சுத்த சிவனுரை திருமந்திர திருவாசகம் தான், இன்னும் அநேக நூல் இருக்கலாம். சுத்த சிவனுரை தானில் தோயாமல், தோய்தல் என்று கலக்காமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம். யார் முத்தன், எவன் ஞானி, அவன் திருவடியை புரிகி தியானம் செய்யாமல் வேறு நீ படித்து என்ன செய்ய போகிறாய் அப்படின்னார். இதே கருத்தை நான் அன்பர் தமிழ்வாணனுக்கு எழுதிய கடிதம் எழுதினேன். படித்து 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 வாழ்க்கை வீணாக்குவதோட உருகி தியானம் செய்தால் அவர் சித்தி பெறுவான். 10 ஆண்டு செய்தால் போதும். 10-12 ஆண்டு திருமலை தேவனோ, காலாங்கிநாதனோ, போக மகரிஷி, கரூர் முனிவன், அகத்தீசர் இது போன்ற ஞானிகளுடைய திருவடியை தியானம் செய்தால், வணங்கினார், நீங்களாம் பெரியவங்க ஐயா, என்னை காப்பாற்ற வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் என்று கேட்டால் போதும். 10 வருஷம் அவன் ஞானி ஆகிடுவான். அப்போ 25 வருஷம் ஆராய்ச்சி செய்து வெறுங்கையாக போவான். இதுதான் அவர்கள் நமக்குள்ள வித்தியாசம். என்ன காரணம்? அதில் என்ன சொல்லுது, இந்த நூலில் என்ன சொல்லுது, அதுன்னு என்ன சொல்லுது, அவர் என்ன சொன்னது, இப்படியே பேசிகிட்டு இருப்பான். கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், பதில் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கடைசி பதில் அவனுக்கு முடிவு தான், ஒன்றும் பெற முடியாமல் போயிடுவான். அதனால தான் சுத்த சிவனுள் தானே, சுத்த சிவனுரை, சிவனுரைன்னு சொல்லாமல் சுத்த சிவனுரை தானிதில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம். எவனோட முத்தன், யார் ஞானியோ அவனுடைய திருவடியை பூஜை செய்தால் அப்போ தான் முத்திக்கு வித்துனான். அத்தகையான் மா அரணை அடைந்தற்ற, அவன் தான் அரண், அவன் தான் தலைவன். எவன் தலைவன்? மா அரண், அரண்னை சிவன், சிவபெருமான். எந்த காரணம்? உயிர் கொலை செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், விகாரமற்றவன், தன்னை உயர்ந்தவன், தன்னை உணர்த்தவன், தன்னை அறிந்தவன், தன்னிலை உயர்த்தி கொண்டவன், அவன் தான் முத்தன். விகாரத்தை வென்றவன், தன்னை வென்றவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன், விகாரத்தை காமி விகாரத்தை பொடி செய்தவன், அப்பேற்பட்டவன் முத்தன். முற்றி பெற்றவன், முற்று பெற்றவன்னா முத்தி, முத்தன். அவனை திருவடியை பூஜை செய்தால் தான் அவன் சித்தி பெறலாம்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்லுவார். அவன் தான் சுத்த செய்வர், சுத்த சிவம் அவர் சொல்லுவார். அப்போ சிவம் ஆவதுக்கு இதான் உபாயம். சைவரும் அவர் தான், சிவமும் அவர் தான். இப்போ சைவம் என்பது எவ்வுயிரையும் கொல்லாதிருப்பது, புலால் உண்ணாதிருப்பது. புலால் உண்ணாதிருந்தால் தானே உயிர் கொலை செய்ய மாட்டான். இப்போ இந்த அதிகாரத்தில் வள்ளுவ பெருமான் கொல்லாமை என்ற அதிகாரத்தை வச்சிருக்கிறார். 33வது அதிகாரம். ஏன் கொல்லக்கூடாதுன்னா, அது உன் உயிருக்கு ஆபத்து வரும்னார். உயிர் கொள்வதில் 2-3 வகை உண்டு. இப்போ கொசு கடிக்கும், அப்படி தட்டுவான், செத்து போகும். ஞானிகள் அது கூட செய்ய மாட்டாங்க. சரி, அந்த நம்ம உடம்பு அதுக்காக பயன்படுதுன்னு இருப்பார். அது ரொம்ப மேல்நிலையானது. கடிக்கும் போது பார்த்துக்கிட்டே இருப்பார். ராமலிங்க சாமி கொசு உட்காந்து கடிக்கும், சாமி கொசு கடிக்கும்பாங்க. அப்படியா, ரத்தத்தை குடிக்கிறோம்னு கடிச்சிட்டு போட்டோம்.
கொசுவுக்கு உட்காந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும், பேசாமல் இருப்பார். அது உச்சகட்டமான நிலை. அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யலாம், கொசு உட்காந்து துரட்டி விட்டுடலாம். அது அடிக்கிறது ஒரு உயிர், நம்ம அந்த உயிரை கொள்வதனாலே பிரச்சனை வரும். இது ஞானிகள் கண்ட உண்மை. அப்போ அது கவனக்குறைவாக அடிக்கிறது, தட்டினா செத்து போகும். சில பேர் என்ன செய்வார்கள், தேங்காய் வச்சுட்டு இருப்பாங்க, உடைச்ச காய் உடைச்சி தேங்காய் இருக்கும், அதில் எல்லாம் எறும்பு முக்கியம் இல்லை. அதுக்கு ஜீவன் நமக்கு உணவு கிடச்சிருக்கு அப்படின்னு தேங்காயை சாப்பிடும். அதில் நிறையா ஒரு 250 300 எறும்பு இருக்கும், இவ்வளோ எறும்பு இருக்கும். அப்படி என்ன செய்வாங்க, சில பெண்கள் அப்படியே கொண்டு வெயிலில் போடுவாங்க, வெயிலில் போட்டால் எல்லாம் செத்து போகும். அது வந்த நோக்கம் ஏதோ ஒன்று பசிக்கு சாப்பிடுது, வேண்டாம். அது என்ன செய்யணும், நம்ம பாதுகாக்குதுன்னு சொன்னால் சுற்றிலும் மிளகா பச்சு போடுறது, அதில் ஒரு பையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில் சுற்றி வச்சுருக்கலாம். எறும்பு அப்படியே கொண்டு போய் கீழே கொட்டிடலாம். அப்படியே இருந்தாலும் அஜாக்காரியாக இருந்து எறும்பு அந்த தேங்காய் இருந்தாலும் கொடி நடல் அப்படியே தட்டி விட்டால் ஓடி போகும். அதை கொண்டு வெயிலில் போட்டு காலால் தேய்ச்சி விடுவது பல உயிரை கொள்ளுன்ற பாவம் சேரும். அது மாதிரி செய்யக்கூடாது. சில பேர் இது ஒன்று செஞ்சுருக்கலாம், இனிமேல் வேண்டாம். கொசு இருந்தாலும் நம்ம ஊதி தொட்டி விட்டுணும். கொசு வலை கட்டிக்கலாம். கொசு வலை கட்டிக்கிட்டால் கொசு நம்ம பாதுகாப்பு. இப்போ இந்த சங்கத்தில் ஈ மருந்து வைப்பாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். வரவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பிஜுக்கு படி தெளிச்சு விட்டுறோம், ஈ வராமல் பாதுகாக்கலாம். அப்போ இந்த சங்கத்தில் இப்போ தான் இந்த கொள்கை கொல்லாமல் கொள்கையை கடைப்பிடிக்கிறோம். அப்போ இந்த கொள்கையை இப்போ தான் சில அந்த அதிகாரத்தை படிக்கும் போது தான் உண்மை தெரிஞ்சது, அது வேண்டாம், அது பாவச்செயல்னு விட்டுரும். இப்போ இது கவனக்குறையாக செய்கிறது, அப்படி தட்டினா செத்து போகிறது, கவனக்குறையாக செய்வது. ரெண்டாவது, இந்த பாம்பு தேள் நட்டோகலி பூரா அப்படியே அடிப்பார்கள். அதை அடித்து விட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அது விஷச்சந்து, விஷம் உள்ளது அப்படின்னு கொள்ளுவார்கள். அதுவும் ஆகாது. இந்த துறையோர மக்களுக்கு அதுவும் ஆகாது. அப்போ விஷச்சந்தையும் கொல்லக்கூடாது. மூன்றாவது ஐட்டம், மீன், உயிர் மீனை அப்படி வாங்குவாங்க, அது கழுத்தை அறுப்பாங்க, கோழி அறுப்பாங்க, ஆடு வெட்டுவாங்க. அது உண்ணுவதற்காக உயிர் கொலை செய்யுது. இந்த கவனக்குறையாக செய்கிறது, விஷச்சந்தை கொள்வது, நம்ம சாப்பிட்றதுக்காக கொள்வது, 3 வகையான கொலைகள். இதெல்லாம் அந்த மாதிரி கொலை செய்யும்போது அது ஆன்மாவை பாதிக்கும் அப்படின்னு ஞானிகள் கண்டிருக்காங்க. இப்போ ஞானிகள்லாம் எந்த உயிரும் கொலை செய்ய மாட்டாங்க. அந்த பக்கம் அவருக்கு எப்படி வந்தது, ஞானிகள் என்று சொன்னாலே உயிர் கொலை செய்யாதவர்கள். ஞானிகள் என்றாலே இறக்க சிந்தை உள்ளவர்கள், கருணையை வடிவான மக்கள். அப்போ அவர்களை பூஜை செய்யணும். அவர்கள் ஆசா ஞான பண்டிதனை பூஜை செய்தார்கள். இப்போ நம்ம முன்னேறணும். ராமலிங்க சாமி பூஜை செய்ய என்ன ஏற்படும்னா, ஐயோ புலால் உண்ணுவது பாவம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, நம்ம கறி சாப்பிடக்கூடாது உணர்வு வரும். பிறகு அவர் பூஜை செய்ய என்ன செய்யும், உயிர்கொலை செய்யக்கூடாது, அது ஆன்மா பாதிக்கும், அது உணர்வு வரும். அவர் பூஜை செய்ய என்ன செய்யும், பொய் சொல்ல மாட்டார்கள், தீமை செய்ய மாட்டார்கள். அந்த உணர்வுகள் நாளுக்கு நாள் நெருங்க பூஜை செய்ய அந்த பக்குவம் வரும். பூஜை செய்யாவிட்டால் அந்த பக்குவம் வராது. இன்னும் சில பேர் இது இப்படி ஒரு கொலை இருக்குது, திருமணத்துக்கு என்ன செய்வான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், வேண்டியவங்களாக இருப்பாங்க. இவன் மேலே அவர் இந்த நபர் மேலே அவனுக்கு கோபம் இருக்கும், மனசு கூட ஒரு வஞ்சனை இருக்கும், பகை இருக்கும். மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருப்பான். பயப்படாதையா, என்ன பொண்ணுக்கு என்ன பணம் இருக்கா, பணம் இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா, இந்த அவர்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன், ஆறுமுகத்தை கேட்கலான்னு இருக்குன்னு, நீ ஏன் கவலைப்படுறேன், நான் தர்றேன்யா, தைரியம் மாறிவேன்னு சொல்லுவான். கடைசி அவன் நம்பி என்ன செய்வான், பொண்ணுக்கு நிச்சயம் செய்துட்டு திருமண தேதியில் போய் பணம் கேட்பான். ஐயா கொடுக்க முடியாமல் போச்சுன்னு மனசை வஞ்சனை வச்சுருப்பான். அது கொலை செய்வதோடு குற்றமானது. ஆரம்பத்தையே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். தருவதாக சொல்லி அவன் அந்த நம்பிக்கை உண்டாக்கி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்த பின் இல்லைன்னு சொல்வது உயிர் கொலை செய்வதோட கொடுமையான செயல். அது பாவச்சை. சரியா, இந்த கொனைக்கு அடிப்பியா மாறினான் உண்டு, இல்லைன்னு சொல்லு, தரேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. இப்போ அந்த மாதிரி பூஜை செய்கிற மக்களுக்கு அந்த உணர்வு வராது. தரேன்னா இல்லைன்னு சொல்லலாம், அது வேறு ஏதாவது பார்த்துருப்பான். கடைசி நேரத்தில் ஏமாற்றுவது இருக்குல்லவா, அது மிகப்பெரிய கொடுமை, நம்பிக்கை துரோகம். இன்னும் சில பேர் கொலை செய்வான், இன்னொரு உயிர் கொலை செய்வான். மனமோந்து தொண்டு செய்த, மனமோந்து உதவி செய்த நண்பர்கள் மனமோந்து செய்த உதவியை மறந்து அவருக்கே தீமை செய்வான். அவன் மனசு தாங்க முடியாமல், அடப்பாவி இத்தனை உதவி செய்தோம், நம்மளுக்கே தீமை செய்கிறானே, நம்மளுக்கு வர பொண்ணு பார்க்க வரப்போ தடுத்துட்டானே, அது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அதுக்காக பொண்ணை பார்க்க ஓடும்போது அது மோசமான பொண்ணுன்னு சொல்லிவிடுவான். அது துரோகம் செய்வான். நன்றியும் மறப்பது அதை விட கொடுமை. அது இதை விட ஒரு உயிர் கொலையை விட கொடுமை. அது நன்றியும் மறப்பது. அடுத்து மனைவி உடம்பு சூழ்நிலை தெரியாமல் அவன் மனசை போட்டு தினம் கொள்ளுவான். அது வெளியே தெரியாமல் நொந்து போவான், வெளியே தெரியாமல் நொந்து சாவான். அது நித்திய கொலை. மனைவியை கொடுமை செய்து நித்திய கொலை. புரிந்து கொள்ளது. இந்த பக்கம் எப்போ வியாபாரம்னா, பாவம் ரொம்ப சோர்வாக இருக்கிறா, என்னமோ தெரியல,
அப்போ அந்த முகத்தை பார்த்து அவர் துன்பத்தை உணர்கின்ற பக்குவம் ஆசான் ராமலிங்க சாமிகளுடைய ஆட்சி இல்லாமல் வரவே வராது. ஒன்று திருமலை தேவன் ஆட்சி இருக்க வேண்டும், நல்ல அகத்தீசன் ஆட்சி இருக்கணும், இல்லை மாணிக்கவாசன் ஆட்சி இருக்க வேண்டும், ராமலிங்க சாமி ஆட்சி இருக்கணும். ஒரு துன்பப்படுகின்ற முகத்தை பார்த்து அதுக்கு இறக்கம் காட்டுகின்ற பண்பு ஞானிகள் ஆட்சி இல்லாமல் ஆட்சியாக தான் வரும். இல்லை என்ன நித்த அவள் மனது நொந்து இருப்பா, மறுபடியும் உங்கள் அப்பா விட்டு என்ன செஞ்சவங்க ஆகி என்ன செஞ்சா அவள் மோசவங்க ஆகி மோசமானவ அப்படி இப்படின்னு பேசி 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 அந்த பொம்பளை அந்த மனைவியை சொல்லாலேயே கொண்டு விடுவான். அது நித்திய கொலை, அது ஒரு வகை கொலை. நம்மளுக்கு தாய் தந்தை கல்வி தந்துருப்பாங்க நல்ல மனசோட. இப்போ நம்ம நடமாடிட்டு இருக்கிறதே தாய் தந்தைய கருணை. அவர்கள் புரிந்து அந்த நன்றியை செலுத்தாமல் அவர் மனசை புண்படுத்துவது அது ஒரு கொலை. அப்போ நம்பிக்கை துரோகம், நன்றியை மறப்பது, ஒரு துன்பத்தை புரியாமலே மறுபடியும் இடித்து பேசுவது, இப்படி ஒரு துன்பம், இப்படி ஒரு கொலை. பொருள் வெறியின் காரணமாக அடாத கொலை செய்வான். வேலை செய்கிறவன் கசக்கி புனிஞ்சிருவான், அவனு நித்து சாவான். அது ஒரு வகையான கொலை, உயிர் கொலை மாதிரி தான். இப்படி பல வகையான கொலைகள். சொல்லாலேயே கொள்ளுதல், செய்கையால் கொள்ளுதல், சிந்தனையால் கொள்ளுதல், செயலால் கொள்ளுதல், சொல்லால் கொள்ளுதல். இப்படி 3 வகையில் கொலை நடந்துக்கிட்டே இருக்கு, உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. கடுமையாக பேசுவான், அருவருக்கத்தக்க பேசுவான். இப்படியெல்லாம் பல உயிர்களை பல வகையான கொலைகள், அது ஒரு வகையான கொடுமைகள். ஆக இத்தனை கொடுமைகளையும் அடாவது செய்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது. ஏன் திருமணம் செய்யும்போது இனிமையாக பேசுகிறானே, மறுபடியும் மாறினானா, வினை சூழ பாவம் மிகுதி ஆக ஆக கருணையே இல்லாத மனசாக போயிடும். அப்போ கருணை இல்லாத மனசு இருந்தால் என்ன செய்யறதுனா, அதுக்கு என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது கருணையை? ஒன்று பூஜை செய்யணும், ஒன்று அன்னதானம் செய்யணும், இல்லைன்னா முடியாது. இப்படி தான் இந்த துறையில் அணுவாக கடுகாக சேகரிக்கணும். இப்போ நாங்களே முன்னெல்லாம் கொசு அடிப்போம், பாம்பெல்லாம் அடிச்சிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னாச்சு? நாட்கள் கடந்து போகுது, தவத்துக்கு சித்தி பெறுவதற்கு தடை வந்துச்சு. இப்போ ஆசான் இப்போ தான் நெருங்கி வர்றோம். அப்படியே ஆசான்கிட்ட போகிறோம். ஆசான் நெருங்கி இப்போ உணர்றோம். ஆசானை கேட்குறோம், கனவிலும் பிறருக்கு தீங்கு செய்யாத பக்குவத்தை எனக்கு தர வேண்டும் கேட்டோம். ஆசான் ஞான பண்டிதனே அகத்தீசனை கேட்க, கனவிலும் பிறருக்கு தீங்கு செய்யாத பக்குவம் எனக்கு வேண்டும். உன் திருவடி துணை இல்லாமல், உன் ஆட்சி இல்லாமல் அந்த பக்குவம் எனக்கு வராது. இது ஒரு வேண்டுகோள். முன்னே புலால் ஒன்று எடுத்து போனால் உணவு நிறுத்திட்டோம், உயிர் கூட சேராது. கனவிலும் பிற உயிருக்கு தீங்கு செய்யாத பக்குவம் எனக்கு வேணும். கனவிலும் ஒரு உயிரை கொள்ளுகின்ற எண்ணம் வரக்கூடாது, அதுக்குரிய அறிவு வேணும்னு கேட்டிருக்கோம். அது ஆசான்தான் கேட்கணும். இப்படி கேட்கணும், ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே வரணும். சரி, புலால் உண்ண மக்கள் என்ன கேட்கணும்? சரி, இந்த அதிகாரம் கொல்லாமை, புலால் உண்ட மக்கள் இந்த கொடிமையிலிருந்து அடியேன் விடுபட வேண்டும், நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அப்போ புலால் உண்ணுகிற நிறுத்தினாலே உயிர் கொலை செய்து தானே நின்று போகும். அதை விரும்ப மாட்டான். ஐயோ பாவம், வினை சூழ்ந்துடும், ஆன்மாவை பற்றி கொள்ளும். ஆன்மாவை வினை பற்றினால் அறிவு மங்கி போகும். அறிவு மழுங்கினால் என்ன செய்யும்? நன்மை தீமை தெரியாமல் போகும். அறிவு மழுங்க பொல்லாத வறுமை சூழ்ந்து போகும். இனம் புரியா இருட்டில் கிடப்பான். ஆக ஆன்மாவை பாதிக்கக்கூடிய இன்னொரு ஆன்மாவை பாதித்தால் நமது ஆன்மாவை பாதிக்கும். ஆன்மாவை பாதித்தால் அறிவு மழுங்கி போகும். அறிவு மழுங்கினால் அறியாமை சூழ்ந்து போகும். அறியாமை இருந்தால் வாழ்க்கை ஒன்றும் புரியாத ஒரு வரட்டு மரமாக தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக இப்படி எல்லாம் மனித வர்க்கம் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசானி காலையில் எழுந்திருக்கும் போது கேட்கணும், பிற உயிருக்கு தீங்கு செய்யாத பக்குவம் எனக்கு வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், நான் யார் மனசும் புண்படாது பேச வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். அப்படி கேட்டுக்கிட்டே வரணும். அன்னதானம் செய்யணும், உருகி தியானக்கு நாமத்தை சொல்ல கேட்க வேண்டியது கேட்கணும். இந்த கொள்கையை ஒரு மனிதன் கடை தேர்வதற்கு, அது மோட்சம் பெறுவதற்கு உரிய பக்குவத்தை நீ எனக்கு தர வேணும்னு கேட்கணும். முதல் வேண்டுகோள், என்னுடைய நான் உன் திருவடியை உருகி தியானிப்பு, தினம் பூஜை செய்யணியா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி உன் நாமத்தை சொல்லுகின்ற பக்குவத்தை எனக்கு தர வேணும்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, முதல் வினை என்ன செய்யும், பூஜை செய்ய முடியாத அளவுக்கு செய்துவிடும். ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் குடும்பத்தை பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை உருவாக்கி, பெண்களாக இருந்தால் நாத்தனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அக்கத்து வீட்டு பிரச்சனை போட்டு கசக்கிட்டு இருக்கும். முன் செய்த வினை பயன். அப்போ இந்த ஆசானை கேட்டு என்னால் என்னுடைய பேச்சால் பிறர் பாதிக்கக்கூடாது, என் செய்கையால் பிறர் பாதிக்கக்கூடாது, நான் எவ்வுயிரும் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, இப்படி கேட்டு வந்தால் ஆசான் என்ன செய்வார்? அவருடைய அருள், அவர் கருணை, அருள் என்பது கருணை. நல்ல பிள்ளை அப்படி அவர் அந்த ஆசான் மனசில் நல்ல பிள்ளை நினைத்தால் நினைக்க ஆன்மாவை பற்றி உள்ள பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தானே நீங்கி போகும். பல செய்த பாவங்கள் நீங்க உடல் உயிருக்கு ஒரு ஆற்றல், ஒரு ஆன்மலாக உண்டாகும்.
உயிருக்கு ஆட்க வந்தது பெண் உடல் ஆரோக்கியம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நோயில்லா வாழ்வு வரும். நோய் இருக்காது. நோயில்லா வாழ்வு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ வறுமை தீருது, நல்ல நட்பு உண்டாகுது, உயர்ந்த சிந்தனை வரும். நல்ல சிந்தனை, நல்ல மனசு, தகுதியுள்ள நட்பு, குழப்பங்கள் இருக்காது, சந்தேகமே இருக்காது. குழப்பங்கள் இருக்காது, சந்தேகம் இருக்காது. ஒரு ஐயப்பாடு இருந்தீங்க, தெளிவான அறிவு வரும். அப்போ இது மாதிரி ஒரு நாளும் கேட்டு கேட்டு தான் பெற முடியும். வேறு அணுவாக தான் சேகரிக்கலாம் அருளை. இப்படி பெரியவங்க ஆட்சி பெற பெற நல்லதே நடக்கும். அப்போ உயிர்கொலை செய்த என்னாகும்? ஞானிகள் ஒதுங்கிக் கொள்வார்கள். இப்போ ஒரு கொசுவை கொண்டுட்டோம்னா, ஒரு கொசுவோ அல்லது எறும்பையோ அல்லது ஒரு பாம்பையோ தேவையை அடிச்சும் போது நிச்சயமாக அந்த ஆன்மாவை பாதிக்கும். அது எல்லா உயிரும் வாழ தான் ஆசைப்படும். பாம்பு ஓடும் நம்ம கண்டு, எப்படியாவது நம்ம உயிர் பிழைச்சிக்கணும், நம்மளை அடித்து கொண்டுடாமல் போல இருக்குன்னு சொல்லி பாம்பு ஓடும். விடாமல் என்ன செய்வார்கள்? குச்சிடாது எடுத்துன்னு சொல்லி அடித்து கொண்டுடுவான். அதாவது உயிர் கொலை செய்யும்போது அந்த நோவு இருக்கு இல்லையா, துன்பம், அந்த துன்பம் இந்த எவன் செய்கிறானோ அவனை ஆன்மை பற்றிக்கொள்ளும். அப்போ என்ன செய்வார்கள்? அது மாதிரி செய்யக்கூடாது, பாவம். சரி, ஆசானி கேட்குறோம், அந்த சந்தர்ப்பமே எனக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு உயிர் கொலை செய்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு கேட்கணும். இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு தான் இந்த துறையில் நாங்களாம் வந்திருக்கிறோம். இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மேலும் எனக்கு அதுதான் கேட்குறோம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர்றோம். மேலும் ஆசானை கேட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஜென்மத்தை கடைத்தேற்றோன்னு சொன்னால் இப்படியெல்லாம் கேட்டு தான் நீங்கள் பெற முடியும், வேறு வழி இல்லை. இப்போ மேலும் வள்ளுவன் என்ன சொல்லிட்டான்? கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது உயிர்னு கூட்டுன்ட்டான். கொலை செய்ய மாட்டேன், நான் உயிரை கொல்ல மாட்டேன் என்று எப்போ வரும்? திருவள்ளுவர் துணை இல்லாமல் வராது. திருவள்ளுவர் துணை இருந்தால் தான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான். தினமும் யாரையும் உயிர் கொலை செய்ய மாட்டான். சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் உயிர் கொலை செய்ய மாட்டான். அப்போ உயிர் கொலை செய்யாத மேல் அவர் மேல் சொன்னார், செல்லாவது கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது உயிர்னு கூற்று. நிச்சயம் உயிர் கொலை செய்ய செய்ய ஆசானுடைய ஆட்சி குறையும், ஆசானுடைய கருணை குறையும். கருணை குறையும் போது மனசில் நமக்கு தெளிவில்லாமல் போகும். அப்போ யமன் நம்மகிட்ட நெருங்குவான், யமன் வந்துடுவான். அப்போ என்ன செய்யறது? இவ்வளோ சின்ன பெரிய விஷயமா இருக்கே, கடைப்பிடிக்க முடியுமாண்ணா? முயற்சிக்கலாம், ஒவ்வொன்றாக முயற்சிக்கிறோம். இப்போ நாங்களே அறிவு உள்ள மனிதர்கள் வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற இடத்தில் ஈ வைக்கக்கூடாது என்று நாம் சென்ற வருஷமோட ஈ மருந்து வச்சார்கள் தொண்டர்கள். இப்போ என்ன செஞ்சிட்டோம்? ஆசானை கேட்டோம், இந்த வருஷம் ஈயே வராமல் போச்சு, இங்கே ஈ மருந்து வேலையெல்லாம் போச்சு. அப்போ என்ன ஆகும்? இப்போ மறுபடியும் தற்காப்புக்கு பீச்சிக்கும் போட்டு தெளிச்சு விட்டா ஈ வராது. அதே சமயத்தில் என்ன செய்யணும்? இப்படி எல்லாம் ஒவ்வொரு வகையாக நம்ம சங்கத்திலையும் ஜீவகாரத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி தற்காப்பு. சரியா கொசு கடிக்குது, என்ன கொசுவில் கட்டிக்கலாம், கொசுவில் கட்டி நம்ம தற்காப்புக்கு. சரி, தேங்காய் வச்சுருக்கிறோம், சுற்றிலும் மிளகாய் வச்சு போட்டு போடலாம். அதுக்கு தேங்காய்க்கு எறும்பு வராதவங்க செய்யலாம். அப்படி எறும்பு வந்தாலும் கொண்டு போய் வெயிலில் கொட்டி நிழலில் கொட்டி அப்படியே விட்டுட்டு வந்துடலாம். இப்படி ஒவ்வொரு வகையாக. மூட்டை பூச்சி கடிக்குதா? ஆசானை கேட்கணும், என்னப்பா செய்வேன், இந்த மூட்டை பூச்சி கொசு என்னை பிச்சு திங்குதே, நான் என்ன செய்வேன்னா? அப்போ அப்புறம் கேட்கும்போது ஆசானை கேட்குறான். அப்போ நம்ம வீட்டில் மூட்டை பூச்சிங்கிற பிரச்சனை இருக்காது, தற்காப்புக்கு கொசுவில் கட்டிக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக எந்த வகையிலையாவது கொசுவோ எறும்போ அல்லது மூட்டை பூச்சியோ எதையும் கொள்ளாத தேல் இருந்தாலும் எப்படியாவது அதை காப்பாற்றி வெளியில் கொண்டு விட்டுடணும், எங்காவது போட்டுடணும். அது வாழை வெட்டிட்டு சில பேர் கொடுக்க வெட்டிட்டு போடுவான், அது ரொம்ப கொடுமை. அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அது எறும்பு வச்சு தின்னுபிடும். இந்த பாம்பு அடித்து விட்டுருவான், காயப்பட்டு விட்டா அந்த பாம்பை எறும்பெல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கான எறும்பு போட்டு பிச்சு அணுவா சாகும். அது ஒரு நிமிஷம் சொன்னான், அடித்து விடாதீங்கன்னு சொன்னான். என்ன காரணம்னா, அடிக்காத, அடித்தா விட்டுறாதே, அது ரொம்ப அநியாயமாக சேவும் அப்படின்னு சொல்லிட்டுவான். எறும்பு காயப்பட்ட பாம்புக்கு நிம்மதியே இருக்காது, சாகுற மட்டும் அல்லல் பட்டி சாவும். அது ரொம்ப ரொம்ப கொடுமை. அதனால் அவங்க அடிக்கக்கூடாது. அது ஒரு பிரச்சனை, அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அது தவிர வேறு வழியே இல்லை. இதெல்லாம் எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுனா, இவ்வளோ கடைபிடிச்சா என்ன ஏற்பட்டுன்னா, மரணமில்லா பெருவாழ்வுன்னா. அப்பா, லட்ச ஜென்மங்கள் எடுத்து வந்திருக்க நாம். ஒவ்வொரு ஜென்மமும் அறியாமை காரணமாக, அகந்தை காரணமாக, கர்வத்தின் காரணமாக, கவனக்குறை காரணமாக, புலால் உண்ணுகின்ற காரணமாக அதாவது பாவம் செய்ய செய்ய மீண்டும் கருப்பைக்கு போவான், மீண்டும் கருப்பைக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை வரும், மீண்டும் பிறப்பான். இனி பிறக்காமல் இருக்க என்னன்னா, உயிர்கொலை செய்யக்கூடாது. உயிர்கொலை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். அது ஒரு பக்குவம் வர வேண்டும், இதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். பக்குவம் நமக்கு வரும், நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பக்குவத்தை ஆசானா செய்வார். இல்லைன்னு சொன்னால் கொல்லாமல் மேற்கொண்டு ஒழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது உயிர்னு கூற்று. அவன் மேலே யமன் கிட்ட போக மாட்டான். யமன் இனி பிறவாமல் இருக்க வேண்டும் சொன்னால் உயிர் கொலை செய்யாதே.
அப்போ விடாமல் அந்த கொள்கை கடைப்பிடிக்கணும்னு சொன்னால் பக்தியை தவிர புண்ணியத்தை தவிர அது கடைப்பிடிக்கவே முடியாது. அப்போ அதுக்கு விடாமல் சான்றோர் தொடர்பு, திருஅருட்பா படிக்கணும், கொல்லா விரதம் கோவளையமெல்லாம் அவங்க எல்லோருக்கும் சொல்லுது நிச்சயம் பராபரணும் தாய்மான சமூகம். ராமலிங்க சாமிகளும் கொல்லா நெறியை குருவருள் நெறி என்று பல்கால் எனக்கு பகந்தமை செய்வம்னார். கொல்லா நெறியை குருவருள் நெறி, குருவருள் நெறி, குரு அருள் பெறுவதற்கு ஒன்றே ஒன்று கொல்லா விரதம்ட்டார். ஞானிகள் அத்தனை பேரும் எந்த உயிரும் கொல்ல மாட்டான். இதுக்கு கொஞ்சம் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன செய்வான், நெருங்க ஆசான் என்ன பூஜை செய்ய அந்த கொனைக்கெடு தீரும். கொனைக்கெடுத்து அதோடைய அந்த உயிர்கொலை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய கொடுமைகள் தீரும். பாவங்கிற ஒரு பக்குவம் வரும். பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவம், இந்த ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு நம்மை உயர்த்தும். அந்த உயர்வு, அந்த எண்ணம் உயர்ச்சி அடைய உயர தெளிந்த அறிவு உண்டாகும். தெளிந்த அறிவு ஏற்பட தன்னை பற்றி அறிவான். தன்னை பற்றி அறிய தனக்குள்ள பலகீனங்களை பற்றி அறிவான். தனக்குள்ள பலகீனங்களை அறிந்து பலகீனங்களை நீக்கிக் கொள்வான். நீக்கும்போது ஆசானுடைய ஆசி விருகிறான். மலமாகி அற்றுப்போகும், மனமாகி அற்றுப்போகும், பந்த பாசம் அற்றுப்போகும். இனி பிறக்க மாட்டான். இனி பிறவாமை வேண்டுகின்ற மக்கள் இதை கடைப்பிடிக்கத்தான் வேண்டும். முயற்சிக்கலாம், செய்தால் நல்லது. ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிற மக்கள் இதை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் பிறவி வந்துடும். கொசு அடித்தாலும் ஒரு பிரச்சனை வரும், நிச்சயம் வந்தால் தான் சரி. அப்போ கொல்லா நெறியை குருவருள் நெறி என்று பல்கால் எனக்கு பகந்தமை சிவம்னு சொல்ல. ஆக கொல்லா நெறி இருந்தால் தான் இத்திருவருள் பெற முடியும், இல்லைன்னா முடியாதுன்னு தர். இப்படி ஒவ்வொரு ஞானிகளும் அடாது பாடுபு தொடர்ந்து முயற்சிக்கிறார். எண்ணத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கான், பூஜை செஞ்சுருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? பலுவன் சொன்னது போல் வினை சூழ்ந்துக்கணும். நிலையஞ்சி இன்னொரு இடத்த சொல்லுவான், நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம். திருக்குறள் இது கொல்லாமல் இருக்கு. நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம், கொலையஞ்சி கொல்லாமை சொல்வான் தலையன். சில பேர் நிலையஞ்சி நீத்தாருள்னு சொல்றது பிறவிக்கு அஞ்ச வேண்டும், பிறவிக்கு அஞ்சுகின்றவன். நிலையஞ்சின்னா பிறவிக்கு அஞ்சுகின்றவன். நிலை எப்படி இருக்கு? இப்போ இறப்பதும் பிறப்பதுமாக நிலை, இம்மை மறுமையாக இருக்கு. இறப்பதும் பிறப்பதும் அதான் நிலை. நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம், ஒன்று சொர்க்கம் ஒன்று நரகம். நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம். நிலை அஞ்சுக்கிறான். வேண்டாம்ப்பா பிறவி, வேண்டாம்ப்பா பிறவி, எப்படியோ பிறவி வந்துடுமோ, பிறவி வருமோன்னு பயந்து பொறிவுலனை அடக்கி, மனசை அடக்கி, சுவையை அடக்கி, காமத்தை அடக்கி, கோபத்தை அடக்கி, பஞ்சை நற்று பூஜை செய்வான். பூஜை செய்து தன் நிலை உயர்த்தி கொள்வான். நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம், கொலையஞ்சி கொல்லாமல் சொல்வான் தலையன்னா. இவ்வளோ தூரம் செய்துகிட்டே இருப்பான். தினம் பொறிவுல நடக்குவான், நெறி உடல் வாழ்வான், எல்லாம் செய்வான், தான தர்மம் செய்வான், எல்லாம் செய்வான். கொசு வந்து அடிச்சு விடுவான். கொசு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தேலுன்னு அடிச்சிடுவான். இவ்வளோ நிலை உயர்ந்திருக்கானே, அது ஏன் தேலை அடிக்கணும், ஏன் பாம்பு அடிக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன செய்ய, யாரையும் கோவிச்சு யாரையும் நம்முடைய இடறனா உடனே அவனுக்கு மேலே கோபத்தை காட்டி அவனுக்கு ஆளுக்கு அவனுடைய ஆயுசு கெடுத்துவிடுவான். கோபத்தை பயன்படுத்துவதும் பிரச்சனை தான். இப்போ என்னோட கோபம் தாங்கும் சக்தி யாருக்கும் கிடையாது. ஞானிகள் அல்லவா? அந்த தவம் செய்தவர்கள் அயோக்கியத்தமாக பேசுகிறான், இவன் வாழணுமா நினைத்த உடனே அப்போவே அடிபட்டு போவான். அது ரொம்ப கொடுமை. அத்தனை வருஷம் தவமும் அந்த ஒரு நபரால் போயிடும். என்ன இப்படி கொடுமையாக பேசுகிறான், அவமானப்படுத்திட்டானே பாவி, இவன் வாழணுமா நினைத்த உடனே அப்போவே அந்த சூடு தாங்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. அவ்வளோ கொடுமையை ஈட்டி மாதிரி பாயும். அப்போவே தவம் போயிடுச்சு. அப்போவே இவனுடைய தவம் 25-30 வருஷம் செய்த தவம் அந்த வினாடியே போயிடும். அப்போ பயப்பட வேணும். அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதும் கொடுமையாக முடியும், தவத்தை பாதிக்கும். நிச்சயமாக அவன் தவம் செய்ய முடியாது. அப்போதே வள்ளுவன் சொல்லுவான், பொருளற்றார் பூப்பொரு ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிதுன்னா. பொருளற்றார் பூப்பொரு ஒருகால், செல்வம் இல்லாத ஒரு காலத்தில் செல்வம் பெற முடியும். ஆனால் ஞானிகள் யார் மீது கோபம் விட்டு அவன் வாழ்க்கையை பாதித்தால் போனது போனதுதான், போனது போச்சிடும். ஒன்றும் நிற்கவே முடியாது. அதனால் அவன் என்ன செய்ய, வள்ளுவன் ஒரு காலத்தில் செல்வம் இல்லாதவன் தப்பித்துக் கொள்வான். பொருளற்றார் பூப்பொருகால், செல்வம் பெருகும். பொருளற்றார் பூப்பொருகால், அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிதன. மீண்டும் அவனுக்கு பிறவியே இல்லைடா, மீண்டும் அவனுக்கு விமோச்சனமே இல்லைன்னா. இவ்வளோ பெரிய கொடுமை இருக்கும். அது என்ன செய்வான், கோபத்தின் காரணமாக சில பேர்த்தை செவிச்சிருவான், அல்லது ஏதாவது பாவத்தை செய்திருவான், என்னை சூழ்ந்துக்கும், மீண்டும் பிறவி வந்துடும். ஆக இதுக்கெல்லாம் என்னையா உபாயம்? இவ்வளோ கடுமை இருக்கும். போராடிக்கிட்டே இருக்கணும். ஒரே போராட்டம், மனசில் போராடிக்கிட்டே இருக்கணும். பிறவி வந்துடுமோன்னா வள்ளுவம் பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான். உடனே கோபம் வந்து யாரும் ஏதாவது சபிச்சிருவான். சாபத்தை கொடுத்தானா தப்ப முடியாது. அவனோட கோபத்தை தாங்க சக்தி யாருக்குமே இல்லாது. அவ்வளவு கொடுமையான அவ்வளவு ஆற்றல் இருக்கும் தவ வலிமை. அப்போ என்ன சொல்றான் வல்லவன், நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம், கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலையினார். இவன் என்ன செய்வான், மிகப்பெரிய தவம் செய்திருப்பான். சில இல்லறத்தான்
உயிர்கொலை செய்ய மாட்டேன்ருவான். நான் உயிர்கொலை செய்ய மாட்டேன், உறுதியாக இருப்பான். இவனுக்கு அவன் தலைவன்னார். யாருக்கு தலைவன்? இது போன்ற ஞானிகளுக்கு எல்லாம் அவன் தலைவன். நிலையஞ்சி நீத்தோருள் எல்லாம் எல்லான்ட்டார். கொலையஞ்சி கொல்லாமல் சூழ்வான் தலை. இவனுக்கு அவன் பெரிய மனுஷனார். இவ்வளோ பெரிய வார்த்தையில் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துண்ணார். அப்படி என்ன சொல்லுவாங்க? இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துண்ணினான். எவன் கோபத்தை விடானா அவன் தான உண்மையான துறவினான். ஆக இப்படியெல்லாம் வள்ளுவன் சொன்ன நோக்கம், மனித வர்க்கமே மரணமில்லா பெருவாழ் ஒன்று இருக்கு உனக்கு. அந்த வாழ்வை நீ பெற வேண்டும் என்றால் நான் காட்டிய பாதையை பின்பற்று செல்லு. ஒன்று உனக்கு அறிவு இருந்தால் பார், அந்த யோக்கியதை உனக்கு இல்லை என்றால் என் திருவடியை பற்றிப்பார். வள்ளுவ பெருமானே, நீர் முற்று பெற்ற முனிவன், கருணைய வடிவான கடல், கருணை கடல், கருணை வள்ளல். என்னமோ நீர் சொன்ன கருத்துக்களை பின்பற்ற என்னால் முடியவில்லை. உன் திருவடியை கெஞ்சி கேட்கின்றேன், உன்னை பிச்சை கேட்கின்றேன், உன் திருவடியை வணங்கி கேட்கின்றேன், உன்னை யாஜை கேட்கிறேன், பிச்சை கேட்கிறேன். எனக்கு அந்த அறிவு பக்குவத்தை கொடு என்று ஆசான் வள்ளுவனை கேட்கலாம், ஆசான் அகத்தீசனை கேட்கலாம், ஆசான் திருமலை தேவனை கேட்கலாம், ராமலிங்கசாமி கேட்கலாம். கேட்டாருள் செய்வாங்க. இப்படியெல்லாம் அவர் ஞானிகள் மனித வர்க்கத்துக்குரிய மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு. பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும் அப்படிமா. பிறந்தா மோட்சகதி தேட வேண்டும். பின்களையும் முன்களையும் சேர வேண்டும்பார். எப்போ சேரும்? திருவுள் துணை இல்லாமல் இடைகளையும் பின்களையும் சுழிமொழி ஒடுங்காது. அப்போ பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னா கொல்லா விரதம், கொல்லாத விரை. கடந்த காலம் செய்திருக்கலாம், அறியாமை காரணமாக செய்திருக்கலாம், இனி செய்யக்கூடாது. முயற்சிக்கலாம், தோர்ம முயற்சிக்கணும். ஆசான புலால் துண்ண மாட்டேன், உயிர்கொலை செய்ய மாட்டேன், எல்லா உயிரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும், எல்லா உயிரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும், எல்லோரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும், எல்லா உயிரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும், கனவுகளின் பிறருக்கு தீங்கு செய்ய அறிய வேண்டும், எவ்வுயிருக்கு இடையே தராது அறிய வேண்டும், மறந்து உயிருக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று கேட்டு பெற வேண்டும். யாரை கேட்குது? என்ன இந்த வாய்ப்பு பெற்றவன், இந்த வாய்ப்பு உயர்ந்த மக்களை ஞானிகளை கேட்டால் தான் அது பெற முடியும், இல்லைன்னு சொன்னால் முடியாது. மறந்தும் பெருங்கேடு சூழற்க. நான் ஒரு இடத்துல மறந்தும் பெருங்கேடு சூழற்க, சூரியன் அறஞ்சூடும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் திடீர்னு கோவம் வரக்கூடாது. மறந்தும் பெருங்கேடு சூழற்க, சூரியன் அறஞ்சூடும் சூழ்ந்தவன் கேட்டுனா எல்லா இடத்துலையும் தலைவன் இருக்கிறான். இவன் செய்துவிட்டால் உடனே அவனுக்காக அறக்கடவுள் சூழ்ந்து கொள்வான்னா எல்லாம் வள்ளுவன் வகுத்து வகுத்து கொட்டிட்டு போயிருக்கான். என்ன ஐயா கவலை கருணை என்ன? நாங்கள் இல்லைன்னா அந்த உலகத்துக்கு யாரப்பா இருக்கா? நான் அறத்தையும் உணர்ந்தவன், பொருளையும் உணர்ந்தவன், காமத்தையும் உணர்ந்தவன், வீட்டையும் உணர்ந்தவன், வீடு பேர் நான்கையும் அறிந்தவன். நான் சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறேன், பிடித்து கரையேறி கொள்ளுங்கள். திருக்குறள் இருக்க வீட்டில் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவான். ஆக திருக்குறள் இருந்தால் மட்டும் போதுமா? திருவள்ளுவனுடைய ஆசி வேணுமல்லவா? திருவள்ளுவனுடைய ஆசி இல்லாமல் முடியுமா? அப்போ திருக்குறளை படிக்கிறோம், ஆசானை கேட்கிறோம். வள்ளுவ பெருமானே, மிகப்பெரிய ஆசானே, பரபிரம சுரூபமே, கருணை கடலே, கல்வி கடலே, ஞானமை பொருளே, தயாபரனே, தேவாதி தேவா, திவ்யகுண சாந்தமே, எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டால் அருள் செய்வான். இப்படி இதெல்லாம் கேட்கணும். வள்ளுவ பெருமானே, கரும்பே, கற்கண்டே, கனியே, கனிந்தனர் கனியே, கனிரசமே, கற்பூர தீபமே, ஒளிவிளக்கே, ஒளிச்சுடரே, என் தாயே, வாய்மையே, தூய்மையே, தயாபரமே, சர்க்குருநாதா, சண்முக தயாநிதியே, தேவாதி தேவா, எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் அருள் செய்வான். வள்ளுவனை கேட்டாலும் தான், திருமலை தேவனை கேட்டால் அத்தனை பேரும் ஒரே இடத்துல, அத்தனை பேரும் ஜீவ தயவு உள்ளவர்கள், ஜீவகாரணம் உள்ளவர். இப்படி கேட்டு பெறலாம். கேட்டால் அந்த எல்லா வகையான கொனைக்கெடும் நீங்கி சாந்தம் உண்டாகும், ஜென்மத்தை கிடைத்திட்டலாம். இதுதான் உபாயம். இதுக்கு ஆக இதெல்லாம் வள்ளுவன் வகுத்து சொல்லியிருப்பான். அறவினை யாதனின் கொல்லாமைன்னா தர்மம் ஒரு கவி சொல்லும். அறவினை யாதனின் கொல்லாமை, அது தர்மம். நீதி எது என்றால், அறம் எது என்றால் உயிரை கொல்லாமை. குரல் பிறவினை எல்லாம், அந்த குரல்னா பெரியரா போட்ட புறாரா போட்டிருப்பான். குரல்னா பெரியரா, குரல்னா கொல்லுதுன்னு அர்த்தம். பிறவினை எல்லாம் தரும். அறவினை யாதனின் கொல்லாமை, குரல் பிறவினை எல்லாம் தரும். நீ எத்தனை பாடுபட்டாலும் சரி, உயிரை கொண்டா எல்லா வினையும் ஒன்று சூழ்ந்துக்குன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் வகுத்து வகுத்து வள்ளுவன் சொன்ன நோக்கம், மனித சமுதாயத்தில் எல்லோரும் நிலை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லாம் ஒவ்வொரு மகான்களும் அரும்பாடுபட்டு தேடி இருக்கிறார்கள். என்ன பெரிய அரும்பாடுன்னு வச்ச ஊற்றுனா உரிய தியானம் செஞ்சான். காலையில் 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு, காலையில் 10 நிமிஷம் அண்ணன் தீசா, அகத்தீசா, திருமலை தேவா, கரூர் தேவா, ராமலிங்கசாமியிலே, மாணிக்க வாசகா, தாய்மான சாமியிலே, பத்திரத்தாரியா, பத்திரிகைநாதனே, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் ஐயா, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாதா, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, இந்த பாவி ஒரு பார்வை பாரியா, பாவியா, நாங்களாம் இப்போ ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கேன் ஐயா. எத்தனை ஜென்மத்தை என்ன கொலை செய்தணும், யாராருக்கு போய் சொல்லணும், என்ன தெரியுமத்தில் மனமே செம்மப்படலை தாயே, நீங்கள்லாம் பெரியவங்க பார்த்து இந்த பாவி மேலே கருணை காட்டுன்னு சொன்னால் அதான் பூச்சரா. இதுவே பொங்கல் புளியரை வச்சது மாதிரி, இதுவே அளவில்லாத நைவேத்தியம். இதுதான் பூஜை. பெரிய என்னையா பெரிய கரு ஒன்றும் இல்லை. நீங்களாம் பெரியவங்கப்பா, என் பாவியை பாரியா,
என்ன பாவம் செய்தவனும் மனமும் ஒரு நிலைப்படலை, வறுமை பிச்சு தீங்குது, மனம் ஒரு நிலைப்பட மாட்டேங்குது. ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கடன் சுமை, தடுமாறி நிற்கிறேன் ஐயா. நீங்களாம் பெரியவங்களாச்சே, அழைத்தா வருவீங்களா ஐயா? நினைப்பதற்கு முன்னே வரக்கூடிய என் தந்தையை, என் தாயே, சிந்தையில் அணிந்த போது திருநெல் மிட்டாய் போட்டினாலே இப்படியெல்லாம் இருக்குதுயா. விடுமா ஒன்று தினம் போன இந்த நாமத்தை சொல்ல விடுமான்னு விடாது ஒன்று போட்டு பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் கேட்டால் தான் இதான் பூஜை. என்னையா பூஜைண்ணா? இதான் என் பூஜை. பெரிய 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 என்ன பொங்க போய் தருவது? ஏன்னா காடு மாடு சுற்றுறியா? ஒன்றில் இப்படி கேட்குறேன். எப்பா நான் உயிர் கொலை செய்கிற நாட்டம் இருக்கப்பா, அதுலேருந்து விடுபட அருள் செய்யணும் ஐயா. புலானுன்ற பழக்கம் இருக்காப்பா, அதுலேருந்து விடுபட அருள் செய்யணும்ப்பா. என்னை அறியாமலே உயிர் கொலை, இப்போ கொசு அடிக்கிறேன், மூட்டை பூச்சி அடிக்கிறேன், இது மாதிரி ஒரு கொடுமை செய்கிறேன், அதுலேருந்து விடுபட வேணும்ப்பா. பாம்பு தேலை அடிக்கிறேன், அதுலேருந்து விடுபட வேணும்ப்பா. பிற மனசை புண்படுத்தி பேசுகிறேன், கொல்லாமல் கொல்லிட்டுருக்கேன், அதுலேருந்து விடுபட வேணும்ப்பா. நான் நல்லவனாக வாழணும்ப்பா, தூய மனசோடு இருக்கணும் ஐயா, நீ பார்த்து அருள் செய்யணும். இதையா பூஜைன்னா ரொம்ப கடினம் இல்லாதது. ஆனால் யார் சொல்லணும்? தெரிஞ்சவன் சொல்லணும். ஆக எத்தனை துன்பம் வந்தாலும் உயிருக்கு இடையூறு செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதிலே சொல்லியிருப்பான், தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறகு இன்னுயிர் நீக்குவேன்னா. எல்லா உயிரும் வாழதான் பிறந்திருக்கு. ஆகவே தாம் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரை கொலை செய்யக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம், அது திருவள்ளுவர் துணையாக இருக்கும். ஒன்று மாதம் 2 பேத்துக்கு அன்னதானம் செய்யலாம், தினம் தியானம் செய்யலாம். சரி தூரமாக போச்சியா தீட்டு அது வெங்காயமாக நாம சொல்லனா அது பிரச்சனை தான். தின தீட்டு இந்த 10 மாதம் அந்த உடம்பு தீட்டு, 10 மாதம் தீட்டு போகாமல் தான் அந்த உடம்பு வந்திருக்கு. என்ன தீட்டு இருக்குது? பூஜை செய்யிட்டு அதுவே தீட்டு நினைக்கலாம். தினம் எப்படியோ பூஜை செய்யணும். அகத்தீஸ்வரா அரிசி களையும் போது, மிளகா அரைக்கும் போது, இப்போ தான் மிளகா அரைக்கிறதுக்கு இது வந்திருக்கிறேன், மிக்சி வந்துடுச்சு. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது சொல்ல 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 பெரியவங்க ஆசை கிடைக்கும், தெளிவடையலாம். இது ஏன் தெளிவடையன்னா, மீண்டும் பிறவி வந்துடும், மீண்டும் பிறவி வரும், போடால் தடுக்க முடியாது. அதனால் நீ தப்பித்துக் கொள்வதற்கு இதெல்லாம் உபாயம். இதான் பூஜை. இப்படி செய்துட்டு வா. நல்ல ஒரு தொடர்பு, தினம் தியானம் செய்தல், தினம் திருமந்திரம் படித்தல், தினம் அருப்பா படிக்கிறது, திருக்குறள் படிக்கிறது, திருவாசகம் படிக்கிறது, நல்லவரோடு பேசுறது, நல்ல தீய நட்பு இல்லாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளாக செய்து வந்தால் இனி மீண்டும் பிறக்க மாட்டான். பிறவிக்கு காரணமானது அறியாமை, அறியாமைக்கு காரணம் உடம்பு, உடம்புக்கு காரணம் அந்த உடம்பு மாசுபடுத்துவது உயிர். உயிருக்கு மாசு வந்தது முன் செய்த வினை. உயிருக்கு மாசு வந்தால் உணர்வு மழுங்கும், தெளிவடையா போயிடும். அப்போ உடம்பு செய்த குற்றம் உயிரை பாதிக்கும். உடம்பு தானே கறி சாப்பிட முடிக்குது. தனி உயிர் போய் உயிரை கொள்ளாது, எந்த உயிரையும் தனி உயிர் போய் கொள்ளாது. உடம்பு உயிர் சேரும்போது தான் உடம்பு செய்த குற்றம் உயிரை பாதிக்கும். உயிரை பாதித்தா அது அறிவு மழுங்கும், அறியாமல் உண்டு பண்ணும். அறியாமல் உண்டு பண்ணாக்கா எதுவுமே தெரியாமல் போயிடும், மீண்டும் பிறவி காரணமாகும். அறியாமல் உள்ளதான் மீண்டும் பிறவான். பிறக்கிறான்னு சொன்னால் அறியாமல் உள்ளவன், அவன் யாராக இருந்தாலும் சரி மீண்டும் பிறக்கிறான்னா அறியாமல் உள்ளவன். ஆகவே இந்த பேதமை நீங்கணும். அந்த பேதமை நீங்குவதற்கு ஒன்றே ஒன்று திருவள்ளுவர் துணை இருக்கணும்னு சொல்லி வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். இன்னொரு இடத்த சொல்லுவான், உயிருடைமை நீக்கியார் என்ப, கடைசி பாடல் இது. உயிருடைமை நீக்கியார் என்ப செய்யுடைமின் செல்லா தீ வாழ்க்கையை வரணும். இவ்வளோ கருணை. இப்போ சில பேர் என்ன செய்வான், வயிறு வீங்கி இருக்கும், கைகால சோம்பி இருக்கும், வயிறு மட்டும் வீங்கி இருக்கும், வாயெல்லாம் வெந்திருக்கு, கிட்ட நெருங்க முடியாது, உடம்பெல்லாம் நொந்து போய் எல்லாம் புண்ணுக்கும், அருவருப்பான தேகம், ஒரு பக்கம் கட்டி இருக்கும், வயிறு வீங்கி இருக்கும், அப்படியே தடுமாறுவான். இவெல்லாம் என்ன காட்டுனா என்ப என்ன இப்படி சொல்லுவாங்க, பெரியவங்க அறிந்தவங்க சொல்லுவான்னு அர்த்தம். உயிரோடம் நீக்கியார் என்ப புலாலுக்கா ஒன்று மாபிசம் சாப்பிடுவதனாலும் அகந்தை காரணமாகவும் அறியாமை காரணமாகவும் உயிரை கொன்றவர்கள், பல உயிரை கொண்டு குவித்தவர்கள் எல்லாம் மன்னனாக இருப்பான். ஒரு காலத்தை மன்னனாக இருப்பான், அமைச்சனாக இருப்பான். தன்னை இடறினால் உடனே பழி வாங்கிடுவான். புகழ் வாய்ந்தவனுக்கு வினை அதிகமாக சூடும். யாரோ இடர்னா வச்சுற ஆளை வச்சு அடித்து காலி பண்ணிடுவான். அது அமைச்சராக இருந்தானா இன்னும் பிரச்சனை தான். இடர்னா உடனே பழி வாங்கிடுவான். பழி வாங்குறவன்லாம் இந்த நிலைமைக்கு வருவான். அமைச்சராக இருக்கிறவன், மன்னனாக இருக்கிறவன் யாரையும் தன்னை தாக்கி பேசினால் உடனே அவனை குடும்பத்தை அழிச்சு விடுவான். அவன் யாருன்னு கேட்குறான். ஏதோ போகிறானே, கையெல்லாம் காலெல்லாம் வீங்கி, பூதக்கால் வந்து வயிறு வீங்கி அருவருப்பான தோட்டம் போகிறானே, இவெல்லாம் முன்னாடி அமைச்சனாகவும் மந்திரியாக இருந்தவன், அமைச்சனாகவும் மன்னனாக இருந்தவன், அது கோடீஸ்வரனாக இருந்தவன், அது புகழ் வாய்ந்தவனா. புகழ் வாய்ந்தவன் சொன்னாலே நிறைய பிரச்சனை வரும் அவனுக்கு. பொறாமை உள்ளவன் திட்டுவான், இடறி பேசுவான். உடனே என்ன செய்வான், ஆளை வச்சு அடித்து காலி பண்ணிடுவான். போச்சுரா சனியை முடிச்சதுன்னு அர்த்தம். வசதி இருக்கிறதும் ஒரு ஆபத்து தான். நிறைய வசதி இருந்தாலும் புகழ் வாய்ந்தவனாக இருந்தால் ஆபத்து தான். இருக்கலாம், நல்லபடி இருக்கலாம், புகழ் வாய்ந்தவன் இருக்கலாம், நிறைய வசதியோடு இருக்கலாம். தன்னை இடறினால் அதை பற்றி சிந்திக்காதவனாக இருக்கணும்.
வசதி வாய்ப்பு இருக்குது, கோடீஸ்வரனாக இருப்பான். இடையில பேசுவான், ஏழை எளியவன் பொறாமை காரணமாக பேசுவான். போய் போகிறான் போடா நினைத்தா தப்பிச்சுக்குவான், இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை தான். ஆகவே பெரிய அதிகாரிகளாக இருப்பான், இடையில பேசுவான், உடனே கேஸ் போடுவான், அதே பிரச்சனை போடுவான். ஆக புகழ் வாய்ந்தவனும் புகழ் வாய்ந்தவனுக்கும் வினை சூடும், அமைச்சராக இருப்பவனுக்கு அதை விட வினை சூடும். அமைச்சராக எப்படி இருக்கணும்? இடையில பேசுவது இயல்பு. புகழ் நம்ம அமைச்சராக இருக்கிறோம், இடையில பேச யாரும் நம்மளை இடையில பேசுவான், பழி வாங்கக்கூடாது என்ற உணர்வு இருந்தால் அவன் தப்பிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு பெரிய பிரச்சனை வரும். உயிர்கொலை செய்துக்கிட்டே போவான், மேலும் மேலும் வேலை செய்வான். கடைசியில் வள்ளுவன் சொன்னது போல் உயிரோடம்பை நீக்கியார் என்ப செய்யுடம்பு. செய்யுடனா குற்றமான உடம்பு, அருவருப்பான தேகம், நோக்கம் பார்க்க முடியாத ஒரு அருவருப்பான தேகம். மூஞ்சி வீங்கி மூக்கில் வராத ஒரு இது, உடம்பெல்லாம் அழுகி நொந்து போய் அருவருப்பான தேகம். இந்த அருவருப்பான தேகம் ரொம்ப பார்க்கவே விகாரமான தேகத்தோடு இருப்பான். என்ன சொல்லிட்டான்? உயிரோடம்பு நீக்கியார் என்பன்னு சொல்லுவார்கள், அறிந்தவர்கள் சொல்வார்கள். பல உயிரை கொன்ற பாவி இவன், பார்க்கவே அருவருப்பான தோற்றம், அருவருக்கத்தக்கம், பார்க்க சகிக்காது. அப்பேற்பட்ட உடம்பெல்லாம் அழுகி அப்படியே நடந்து போவான். இது மாதிரி வல்லவன் சொல்லுவான், இது மாதிரி பல உயிரை கொண்டவன் தான் இவன். ஒரு உயிர் கொண்டவனும் உண்டு, உயிர் போலால் மாமியம் சாப்பிடுவதற்காக கொண்டிருக்கிறான், அல்லது வேறு வகையான கொலைகள் செய்திருக்கிறான். அதாவது கொலை செய்த பாவி தான் இப்படி இருக்கான்ட்டுவான். உயிரோடமை நீக்கியார் என்ப செய்யுடமின் செல்லாத்தி வாழ்க்கை அவன். நல்லபடி வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், குற்றமான உடம்பு, கொடுமையான உடம்பு தாங்கியிருப்பான். அப்போ ஏன் வள்ளுவன் சொல்கிறான்? படைத்துக்கொள் பிள்ளைகளே, படைத்து கொள்ளுங்கள், பார் அவனை. உனக்கு நான் அறிவு சொல்லியிருக்கேன்னா இதை பற்றியே தெரியாதவன் எப்படி கிடக்கிறான் பார், ரோட்டில் கிடக்கிறான் பார், கைகால் அழுகி துர்நாற்றத்தோடு கிடக்கிறான் பார், அவனை பார்த்து நீ புரிந்து கொள் என்பதுக்காக தான் இந்த கவியை சொல்லியிருக்கிறேன், கருணை கொண்டு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் வள்ளுவன். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்கள் அடங்கி இந்த திருக்குறளை தினம் தொட்டு பார்ப்பது புண்ணியமாகும், தொட்டு அது படிப்பது புண்ணியமாகும், புண்ணியவான்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வான்? ஆடு கோழி வெட்டினால் பெருமைக்குரிய வாய்ப்போர்னு சொல்லிடுவான். வள்ளுவன் என்ன செய்தான்? சில பேர் அந்த காலத்தில் யாகம் செய்வது, யாக குண்டத்தில் உயிரை கொள்ளுவார்கள். இந்த உயிரை கொண்டால் எனக்கு சொற்கொள்ளாகன்னு சொல்லுவான். வள்ளுவன் என்ன செஞ்சால் சிரித்தான். இந்த யாக குண்டத்தில் ஒரு பசுமாட்டையோ ஒரு உயிரை போட்டால் எனக்கு சொர்க்கலோகம்னு சொல்லுவான். வள்ளுவன் சொன்னால் இப்போ சிரிச்சிட்டு நான் ஒரு சொர்க்கத்துக்கு போக போகிறோம், யாகம் செய்ய போகிறோம் அப்படின்னு. என்ன யாகம் செய்ய போகிறேன்னா இது மாதிரி ஒரு உயிரை கொன்று அது மூலமாக தேவலோக தேவராக போகிறோம், தேவேந்திர பதவி கிடைக்குன்னு சொன்னான். வள்ளுவன் என்ன சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுறான், சான்றோருக்கு ஆகாதுன்னா. நன்றாகும் ஆக்கம் பெரியனினும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடன்னா. நன்றாகும் ஆக்கம் பெரிய இருக்க முடியாது, ஒரு உயிரை கொன்று அதன் மூலமாக நன்மை அடைய முடியவே முடியாது. நன்றாக ஆக்கம் பெரிதனினும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. சான்றோனுக்கு இது ஆகாது. சாத்வீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவனுக்கு இது ஆகாது அப்படின்னு சொல்லிவிடுவான். இவ்வளோ கருத்துக்கள் அடங்கியது தான் திருக்குறள். ஆக ஜென்மத்தை கடைத்தேற்றுகின்ற மக்கள், விரும்புகின்ற மக்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது, தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கணும். கொசு அடிக்கக்கூடாது, உயிர்கொலை செய்யக்கூடாது, பாவம் வினை சோர்ந்துக்கும், புலால் உண்டக்கூடாது, உயிர்கொலை செய்கிற கோயிலுக்கு போகக்கூடாது, அவன் அந்த மாதிரி பாவிகளை பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வந்து பூஜை செய்தாத வரும். இன்னும் ராமலிங்க சாமிகள் சொல்வார், துண்ணென்ன கொடியோர் பிற உயிரைக்குள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தனர். என்ன செய்வான்? அந்த காலத்து ஆடு வெட்டும் போது ஒரு பூசாரி இருப்பான், கையில் பெரிய கொடுவாக இருக்கும், அவனை பார்க்கும்போதே எமனா தெரியும். அப்பொழுது நெத்திலாம் இது குங்குமம் வச்சுருப்பான், பெரிய குங்குமம், பூசாரியாக இருப்பான். என்ன செய்வான்? அந்த ஆட்டை அப்படி வெட்டம் போகிறான், சாமிக்கு வழி கொடுக்க போகிறான். துண்ணென்ன கொடியோர், அவனை பார்க்கும்போதே கொடியானும் ஒரு மூர்க்கத்தனமானவன் சொல்லுவான். துண்ணென்ன கொடியோர் பிற உயிரைக்குள்ளே தொடங்கிய போதெல்லாம் பயந்தனர். எப்பெல்லாம் உயிர்களை செய்கிறானோ அப்போல்லாம் அந்த உடம்பு நடுங்குச்சுன்னா, என்னையா பக்குவம்னா, இந்த பக்குவம் உனக்கு எப்படியா வந்துச்சு? நில உயர வரும் போனா. நான் ஆசான் மாணிக்க வாசகனையும் ஆசான் ஞான பண்டிதனையும் பூஜை செய்தேன். முன்செய்து நல்வனி இருந்தது, எனக்கு நல்வனி இருந்தது, கருணையே வடிவான குடும்ப முன்செய்து நல்வனி இருந்தது. அது மாதிரி பார்க்கும்போதெல்லாம், ஆடு விட்டதை பார்க்கும்போதெல்லாம் நான் நொந்து போனேன். என்ன கருணை, கருணை கடலே, கற்பூர தெய்வமே, ஒளி விளக்கே, ஜீவகாரண்ய வள்ளலே, பெருந்தகையானே, பேராற்றலே, அருளாமுதே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ராமலிங்க சாமிகளே, உனக்கு மட்டும் இந்த கருணை எப்படி வந்ததுன்னு. எனக்கு வந்ததல்லவா, என்னை அழைத்துப்பார் மகனே, என்னை அழைத்துப்பார் மகளே, என்னை அழைத்துப்பார். ராமலிங்க சாமிகளே, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு கருணை காட்டு தாயே என்று கேட்டுப்பார் மகனே, அப்போவே உனக்கு அந்த உணர்வு தருவேன். எனக்கு இருந்ததல்லவா, உயிர்கொலை ஆகாது, துண்ணென கொடியோர் பிற உயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன்.
எப்பெல்லாம் ஆடு கோழி வெட்டுறதை பார்க்குறனோ, எப்பெல்லாம் இது புலால் கடை மாமிச கடை மட்டன் கடைக்கு போகணும், அப்பெல்லாம் என் உடம்பு நடுங்குச்சு. ஐயோ கொடுமை கொடுமைன்னா. அப்போ உயிர்கொலை செய்வதை பார்க்கும் போதே நடுங்கினேன். துண்ணனக்கூடியோர் பிறவுயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். கண்ணினால் ஐயோ பிறவுயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தனர். என்ன கருணை, என்ன அறிவு, என்ன தெளிவு, எவ்வளோ பெருமைக்குரிய மனிதன், பெருமைக்குரிய ஆசானே, உனக்கு மட்டும் அந்த அறிவு எப்படியா வந்துச்சு? எப்படியா நீ நிலவு? அருள் பிரகாச வள்ளல் என்ற பேர் எப்படியா உனக்கு வந்துச்சு? ஜீவகாரணி தலைவன் என்ற பேர் எப்படி வந்துச்சு? ஜீவகாரண தாய் என்று பேர் இருந்துச்சுதான். அப்போ தான் சொன்னார், அந்த பிற உயிர் பதைக்கும் போதே நான் பயத்தேன். இப்போ யாரோ ஆடு கோழியோ அம்மா அம்மான்னு இது கன்றுக்குட்டி கத்தினால் என்னமோ தன்னை அழைப்பது போன்ற ஒரு உணர்வு. அம்மா அம்மா என்று கன்றுக்குட்டி கத்தினால் அந்த சத்தம் தன்னை அழைப்பது போன்ற ஒரு உணர்வு. எப்படியா நிலை உயர்ந்த இந்த கருணை எப்படியா வந்ததுன்னா, இந்த கருணை வடிவான ஞானிகளை வணங்கியதால் இருந்ததுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு? கண்ணினால் ஐயோ பிறரு பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், நான் பதைச்சேன். சில பேர் என்ன செய்வான்? பன்றியை கொல்லுவான், உயிர்களை கொல்லுவான், அடிப்பான், மனைவி ஒருத்தன் அடிப்பான். ஐயோ என்னை விட்டுடு என்ன பாவி என்னடி பாவிங்கிற அப்படி சொல்லி மறுபடியும் அடிப்பான். அழுவா, சத்தம் போடாதே அடிப்பான். அதெல்லாம் பார்த்தா ராமலிங்கம் ஐயோ கொடுமை, மனைவியே கொடுமை செய்கிறான், பாவி மகனை கொடுமை செய்கிறான், வேலை செய்கிறவனை தேடிட்டான்னு சொல்லி அடிக்கிறான், தாய் தந்தையை ஒட்டி உதைக்கிறான், தாங்க முடியல என்னால். என்ன ஒரு பொண்ணு நாத்தனார் கொடுமையில பிரச்சனை, மாமியார் கொடுமையார் பிரச்சனை, கணவன் கொடுமை தாங்க முடியாமல் வாய் விட்டு ஓ என்று அழுகுறாளாம். ஐயோ கொடுமை தாங்க முடியலப்பா, என்னால் தாங்க முடியலதான். அவன் மனைவி அழுகுறா, நீ ஐயா அழுகுறேன்னா என்னால் தாங்க முடியலையப்பா, என்ன ஐயா செய்வேன், நான் எப்படியாவது இந்த உலகத்துட்டு போயிட்டா இருக்க முடியுதா, என்னால் இருக்க முடியலையே, இப்படி கொடுமை செய்கிறானே பாவின்னா. ஐயோ பாவம். துண்டனை கொடியோ பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன். மணிநில் அலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணியன் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்த நீன் திருவுள்ளம் அறியினார். சில பேர் மீன் பிடிப்பதுக்கு என்ன செய்வான்? அந்த நாக்கராம்பூச்சி மண்வெளி பூச்சி எடுத்து தூண்டில் கோப்பான். சிறிய மீன் உயிர் மீனை கொண்டு போய் கழுத்தில் கோட்டி போட்டுருப்பான். ஐயோ கொடுமை தாங்க முடியலன்னா என்ன செய்வான்? சில பேர் இந்த பறவையை பிடிப்பதுக்காக வலை போடுவான். வலை போட்டு அதை பிடிச்சி அப்படி கழுத்தை நிறுத்திடுவான். இதெல்லாம் தாங்க முடியலையா தாங்க எவ்வளவு ஒரு கருணை. இந்த கருணை எப்படி வந்தது? யான்னு ஒன்று புண்ணியத்தால் வந்தது, உருகி தியானத்தால் வந்தது. ஒன்று புண்ணியத்தால் வந்தது, உருகி தியானிப்பதால் வந்தது. தியானம் செய்யாமல் புண்ணியம் செய்யாமல் இந்த கருணை வரவே வராது. இந்த கருணை எதுக்கு உனக்குன்னா, இனி மீண்டும் பெறவாமல் இருப்பதற்கு வேண்டும். மீண்டும் பிறவிக்கு காரணமானது வன்மனம், மீண்டும் பிறவி உடைத்திருவது நன்மனம், மீண்டும் பிறவி காரணம் இருப்பது வன்மனம், மீண்டும் பெறவாமல் இருப்பதற்கு நன்மனம். நன்மனம் எப்படி வந்தது? ஒன்று தியானத்தால், ஒன்று தானத்தால். தானம் செய்தேன், தியானம் செய்தேன், தலைவன் அறிந்து பூஜை செய்தேன், மனமூந்து அன்னதானம் செய்தேன், நான் நல்லபடி இருக்கிறேன். இன்று என்னை உலக மக்கள் அருள் பிரகாச வள்ளலார் என்று போட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். நான் பிறந்தது குக்கிராமம், சின்ன கிராமம். இந்த உலகாவி நிற்கிறேன், உலகமெல்லாம் நான் நிற்கிறேன். நான் செய்த புண்ணியம் யார் செய்ததான் இந்த நாள் எடுத்தனர். நான் செய்த புண்ணியம் யார் செய்தார் இந்த நான் எடுத்தேன். வான் செய்த தேவரும் காணாத காட்சியை மகிழ்ந்து கண்டனர். அப்பேற்பட்ட பெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். என்னுள்ளே அருள் பெரும் ஜோதியை கண்டேன், என்னுள்ளே உயர்ந்த சிந்தனையை பார்த்தேன், என்னுடைய தலைவனை பார்த்தேன். இன்று பெரும் வாழ்க்கை பெற்றிருக்கிறேன். பிள்ளைகளே நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள் என்று 6500 பாடலாக அள்ளி கொட்டிருக்கிறேன். படித்து பாருங்கள், ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளுங்கள் என்று ராமலிங்க சாமிகள் சொல்வது போட்டிருக்கு. ஆக உரடை பகுதியாகவும் கவிநடையாகவும் அள்ளி கொட்டியிருக்கிறார் கருணை கொண்டு. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? இப்போ ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், நல்ல மனம் வேண்டும். வன்மனம் பிறவி காரணம், நன்மனம் பிறவாமிக்கு காரணம். நன்மை எப்படி வரும்னா தானத்தால் தியானத்தால் சொன்ன. இப்படி தான் பிரிந்த இந்த துறை, இந்த சங்கம் இது நாள் வரையிலும் அறியாமை காரணமாகவும் சில தவறு செய்திருக்கலாம். நானே பேசியிருக்கிறேன், தொண்டர்களை பற்றியும் தொண்டர்களையும் பேசியிருக்கிறேன். அது யான் என்ற முன் செய்த வினை இருந்தது, என்னை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் பேசியிருக்கிறேன். முன் செய்த வினை யான் என்ற கர்வம் கொண்டிருக்கிறேன், கோபமாக பேசியிருக்கிறேன், பல மனசை புண்படுத்தி இருக்கிறேன். அதோடைய விளைவு தான் காலதாமதமாகுது. என்னுடைய மனசை இப்போ தான் உணர்கிறேன். எப்போ இந்த பக்கம் வந்துச்சு? திருவள்ளுவர் துணையால் வந்தது. ஐயோ பாவம், மனம் வந்து இரவு பகல் தொண்டு செய்த பிள்ளைகள், அவர் நடந்து பேசிட்டப்பா. இப்போ தான் சில ஆண்டுகளுக்கு பண்ணி கேட்க ஆரம்பித்தோம். தொண்டு செய்கிற பிள்ளைகள்லாம் நீடுவாளாம். அவங்க வயசான பெரியவங்க 90-80 வயசு இருக்கலாம். ஏன் மனசில் தொண்டு செய்த பிள்ளை நீடுவாளன் ஐயா, அவங்க மேற்கொள்ள காரியம் தடையெல்லாம் நடக்கணும் ஐயா, எல்லா உயிரும் விட்டு வாழணும் ஐயா,
எல்லா உயிரும் இன்புற்று வாழ அருள் செய்யணும்ப்பா. அவன் கேட்ட வேணும், இவன் அழியணும், அவன் எதிர்த்து பேசுனான், அவன் திட்டுனான், அந்த வன்மனை இருந்தது, பழி வாங்க உணர்ச்சி இருந்தது, எல்லாம் பொடி பொடி ஆச்சு, பொடி 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 பொடியாக போச்சுடாடா. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லோரும் இன்புற்று வாழணும் தாயே, எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் நல்லபடி இருக்க வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும், கனவிலையும் பிறர் தீங்கு செய்த பக்கம் வேண்டும், எவ்வுயிரும் எவ்வுயிருக்கு இடையூறு செய்த அறிவு வேண்டும், எவ்வுயிரும் கொண்டு மதிக்கின்ற கொடுமை எனக்கு இருக்கக்கூடாது, நீதான் அருள் செய்யன்னு கேட்குறோம். ஆக பூஜை செய்தால் அன்றி ஒருவன் தெளிவடைய முடியாது, பூஜை செய்தால் அன்றி ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. அது ஜென்மத்தை கடைத்தட்டது கிட்டியா நோயில்லாத வாழ்வு, உயிருடைமை நீக்கியார் என்ப செய்யுடைமின் செல்லாத்தி வாழ்க்கை அவர், கொடுமையான தோற்றம், விகாரமான தோற்றம், இது போன்ற கொடுமை இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த கருத்துக்கள் எல்லோரும் பின்பற்றலாம். குடும்ப லெகுவா, ரொம்ப கடினமானதில்லை. அங்கே இங்கே அது ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போகலாம், ஆசா ஞான பண்டிதன் பழனிக்கு போகலாம், திருப்பரங்குன்றம் போகலாம், மதுரை போகலாம், சாமிமலை போகலாம், தஞ்சை போகலாம், வயலூர் போகலாம், இப்படி பெரிய 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 இடம், ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், இது போன்ற பெரிய இடத்துக்கு போகணும். சொல்கிற இடம் பெரிய இடம், திருப்பதி, திருத்தணி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், பெரிய 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 கோயில் இருக்குது. அங்கெல்லாம் போகணும், ஆசானை வணங்கணும், அங்கே அன்னதானம் செய்யணும். இது பெரிய ஏதாவது ஒவ்வொரு நாளும் போய்ச்சிக்கிட்டு தேடி கடுகாக தேடி வச்சுருந்தா ஜென்மத்தை கடைத்தட்ட உதவும். ஒரே நாளில் யாரும் ஞானியாக முடியாது, ஒரே நாளில் பெரிய பிறப்பு ஜென்ம பிறவாக முடியாது. இப்படியெல்லாம் இருந்து உயிர்கொலை செய்யாமலும் இனிமையாக பேசியும் பேசும்போது சொல்லணும். ஆசானை காலமுறை இன்று யாரும் இன்னும் கடுமையாக பேசாதிருக்க வேண்டும், இன்று ஒரு கொடுமை செய்திடக்கூடாது, இப்படியெல்லாம் பேசி என் நேருக்கு நேராக இடையில இன்னொரு வேண்டுகோள், நான் பிறர் மனசு புண்படுத்தால் பேச வேண்டும், பிறர் எனக்கு என்னை புண்படுத்தால் பேச வேண்டும், பிறர் நான் இடையூறு செய்யாதிருக்க வேண்டும், பிறர் எனக்கு இடையூறு தராதிருக்க வேண்டும், இப்படியெல்லாம் கேட்டு தான் பெற்றுக்கணும். ஆகவே மனித வர்க்கம் உயர்வதற்காக வள்ளுவ பெருமான் கொல்லாமை என்ற அதிகாரத்தை வச்சுருக்க. மொத்தம் 13 அதிகாரம். இந்த 4 அதிகாரம் இருக்குது. நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவ்வாறுத்தல், ஊழ், 5 அதிகாரம் இருக்குது. எல்லாம் கடல் போட்டு அள்ளி கொட்டிட்டு போயிருக்கான். அதான் ஒரே வார்த்தை, நிலையஞ்சி நீத்தார்கள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சொல்வான் தலை என்றும், அதே சமயத்தில் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர்னு கூட்டணும். உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று யமன் கிட்ட போக மாட்டான். உயிர் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லுகின்ற ஒரு நபரிடம் அல்லது ஆணிடம் பெண்ணிடம் யமன் போக மாட்டான். ஆகவே மரணமில்லா பெருவாழ் பெறலாம், உயர்ந்த நிலையை அடையலாம். மக்கள் எல்லோருமே அன்பர்கள் எத்தனை பேரும் தினம் திருக்குறள் திருஅருள்பா படித்து ஜென்மத்தை கிடைத்திட வேண்டும். அன்பர் மாதவனும் தமிழரசும் தனக்கு கருத்து சொன்னார்கள். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம், இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம்னா தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சங்கம். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம், பொருளாதாரத்தை கண்டு மயங்காத சங்கம். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்போதுன்னா ஜாதி வெறி இல்லாத சங்கம். இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்போது, மனிதாயம் உள்ள சங்கம். இந்த சங்கம் உயர்ந்தது எப்போதுன்னா மதவெறி இல்லாத சங்கம். இந்த சங்கம் உயர்ந்தது எப்படின்னா மதிக்கக்கூடிய சங்கம், தன்னை பிறர் மதிக்கத்தக்க சங்கம், தன்னை மதிப்பு அதே சமயத்தில் பிறர் மதிக்கக்கூடிய சங்கம். ஆக மனிதாயமான ஒரு சங்கம். இந்த சங்கம் உயர வேண்டும், நீடு வாழ வேண்டும். நீங்கள் எங்களை இந்த சங்கத்தை வாழ்த்த வேண்டும், சங்க தொண்டர்கள் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், உலகமெல்லாம் வாழ வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கேட்கின்ற இடம் பல ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பசியார இடத்தில் உட்கார்ந்து கேட்கிறீர்கள். நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும். இன்று முதல் ஜீவகாரணத்தை கடைபிடித்து நீங்களாம் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு எல்லாம் நீடிய ஆயுளும் சிறந்த கல்வியும் சகல செல்வம் பெற்று நீங்கள் நீர் வாழ வேண்டும். நீங்கள் உங்களை மனமாற ஆசான் ராமலிங்க சாமியையும் மாணிக்க வாசகனையும் தாய்மான சாமிகளையும் பட்டத்தாரையும் அருணகிரிநாதனையும் திருஞான சம்பந்தனையும் திருநாவுக்கரசையும் பதஞ்சலி முனிவர் நீங்கள் கேட்டு வேண்டி நீங்கள் நல்லபடியாக வாழ என்று கேட்கிறோம். நீங்களே என்னை வாழ்த்துவன் சொல்லி அன்பர் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து படியது சித்தர்கள் போட்டி தொகுப்பு சொன்ன நல்லவாண்டும் திருமந்தர்த்தி படித்த கலிபெருமான் அவர்களும் வள்ளுவ நூலை படித்த கருணாகரன் அவர்களும் மாதவன் தமிழரசு மற்ற எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் சொல்லி இதனால் இது நேரம் வரையிலும் போதிய கல்வியறி இல்லாதவன் நான், அடாத பாவம் செய்த பாவிதான், புலால் உண்டிருக்கிறேன், உயிர் கொலை செய்திருக்கிறேன். ஆசான் ஆசியால் அதெல்லாம் மாற்றி இன்று ஆசான் திருவூரில் கொண்டு ஒரு கொள்கை கடைபிடித்து வருகிறேன். நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும். அறிந்தோ அறியாமலோ போதிய கல்வியில்லாத காரணத்தினால் என் கருத்துக்களில் சில குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.